உனக்கென்ன செல்வாக்கு இருக்கிறது, எனக்கல்லவா ஆற்றல் இருக்கிறது என்கிற ஆணவத்தில் பலகீனமானவனை நீ இழிவுபடுத்தி இருக்கலாம். உன்னுடைய சொந்த சகோதரனின் சொத்துக்களை நீ அபகரித்திருக்கலாம். ஒரு ஏழைக்கு கிடைக்க வேண்டிய உணவை நீ தடுத்திருக்கலாம். உலகத்தில் உன்னை அறியாமலோ அறிந்தோ, திட்டமிட்டோ திட்டமிடாமலோ, போகிற போக்கிலோ வேண்டுமென்றோ நீ அநியாயங்களை செய்திருக்கலாம். செய்துவிட்டு நீ பத்திரமாக வீட்டிலே போய் தூங்கி விடுவாய். இன்றைக்கு நான் தான் வீரன் என்று நினைத்து கொண்டு போய் தூங்கி விடுவாய். உன்னால் பாதிக்கப்பட்டவன் தூங்குவானா? அவன் கைகால்களை கழுவி, முகத்தை கழுவி, ஒது செய்துவிட்டு நள்ளிரவு நேரத்தில், இறைவா என்னை தாக்கியவனை நீ விட்டுவிடாதே என்று இறைவனிடத்திலே கையேந்தி விட்டால் பாதிக்கப்பட்டவனுடைய சாபத்துக்கும் இறைவனின் ஏற்புக்கும் குறுக்கே எந்த திரையும் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் இறைவனருள் பெற்ற இறுதி தூதர் அவர்கள். எனவே அபகரித்து விட்டும், அடித்து விட்டும், திட்டிவிட்டும், பேசிவிட்டும், கேலி செய்துவிட்டும் நிம்மதியாக நீங்கள் போய்விடுவீர்கள். ஆனால் அவன் போனானா தெரியாது. அவனுடைய பிரார்த்தனை இறைவனால் ஏற்கப்பட்டு விட்டால் என்ன ஆவது? இறை தூதர் நூஹ் நபி அவர்கள் அப்படித்தான். இதை எல்லாம் வல்ல இறைவன் 54வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் சொல்கிறான், அன்னி மக்லூபும் ஃபந்தசிர். இறைவா, நான் தோற்று போய்விட்டேன், எனக்கு உதவி செய். அவ்வளவுதான். இறை தூதர் நூஹ் நபி அவர்கள் அப்படித்தான் கேட்டார்கள். நான் தோற்று போய்விட்டேன், எனக்கு உதவி செய். என்னை தோற்கடித்தோர் யார்? அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் என்னை தோற்கடித்தனர். அவர்களை தட்டி கேட்க வேண்டும், அநியாயத்தை நிறுத்த வேண்டும் என்று நான் நினைத்தாலும் இயலவில்லை. அவர்களால் அவர்களுக்கு கூட்டம் பெரியது, எனக்கு ஆதரவாளர்கள் இல்லை. நான் என்ன செய்வேன் என்று இறைவனிடத்திலே கையேந்தினார்கள். என்ன நடந்தது? வானம் பொழிந்தது, மழையாக பூமியிலே இருந்து நீர் கொப்பளித்தது. ஃபல்தகல் மா, 2 தண்ணீர்களும் சந்தித்து கொண்டன. கீழிருந்தும் பொங்கியது, மேலிருந்தும் மழை பொழிந்தது. அக்கிரமக்காரர்கள் அழிந்தே போனார்கள் என்கின்றான் இறைவன்.